ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா தூக்கமின்மை அண்ட் தூக்கம் வருவதற்கான சிறந்த வழிகள் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூக்கம் வந்துட்டு பொதுவாகவே மனுஷங்களுக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் தூக்கமின்மையால் வந்துட்டு ரொம்பவே அவதிப்படுறாங்க. அது ஏன் அவதிப்படுறாங்க, அது எப்படி கட்டுப்படுத்தலாம், சிறந்த தூக்கம் வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தவறாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு தூக்கமின்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, தூங்குறதுக்கு சிரமம் அல்லது ரொம்ப நேரம் முடிச்சிட்ருக்கிறப்போ தூக்கமே வராமல் இருக்கிறது, அல்லது டயர்டாக இருக்கிறது, அல்லது பகலில் வந்துட்டு வேலை செய்ய முடியாமல் இல்லை ரொம்ப டஃப்பாக மனசோர்வாக இருக்கிறது வந்துட்டு தூக்கமின்மைக்கான அறிகுறிகள். இது வந்துட்டு தூக்கமின்மைன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்படுது. இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நைட் டைமில் வந்துட்டு திடீர்னு எழுந்து உட்கார்றது, இல்லை படுத்துட்டு எழும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இல்லை தூக்கத்துக்கு பிறகு புத்துணர்ச்சி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கிறது, அல்லது எரிச்சல் அல்லது பதட்டமாக எப்போவுமே பதட்டமாக இருக்கிறது, பதட்டம், அப்புறம் தலைவலி வர்றது, இல்லை இரைப்பை அல்லது குடலில் வந்துட்டு அல்சர் வர்றது, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரொம்ப கவலையாகவே இருக்கிறது வந்துட்டு இந்த தூக்கமின்மையால் தான் சொல்கிறாங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம டயர்டாகவோ இல்லை ரொம்ப டல்லாக இருந்தோன்னா நம்ம சரியாக தூங்கலன்னு அர்த்தம். அப்புறம் அதனால் எப்படிலாம் வந்துட்டு அந்த தூக்கமின்மை வகைப்படுத்தலான்னு பார்த்தோம்னா, தற்காலிகமான தூக்கமின்மை, கடுமையான அல்லது குறுகிய கால தூக்கமின்மை, அல்லது நாள்பட்ட தூக்கமின்மை. இது தற்காலிக தூக்கமின்மை வந்துட்டு நம்ம சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது, சீக்கிரமே மாற்றக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. இந்த நாள்பட்ட தூக்கமின்மை தான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய ஒரு தூக்கமின்மையாக இருக்குது. அது வந்துட்டு பார்த்தோம்னா கேன்சரோ இல்லை நீரிழிவு இல்லை ரிஃப்ளெக்ஸு, ஜேர்டன் சொல்லுங்க, ரிஃப்ளெக்ஸு, முதுகு வலி, மூட்டு வலி, பதட்டம், இல்லை மன அழுத்தம், இந்த மாதிரி என்னென்னு பார்த்தோம்னா மன அழுத்தம், மனக்கவலை, இல்லை மோசமான தூக்க பழக்கம், இல்லை லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்குகிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த தூக்கமின்மை வந்துட்டு இருக்கும். அப்புறம் மருத்துவ நிலைகள் வந்துட்டு பார்த்தோன்னா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் தூக்கம் வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. வயதும் ஒரு காரணமாக இருக்குது தூக்கமின்மைக்கு. அப்போ வந்து பார்த்தா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் இல்லை காஃபி, டீ
இந்த மாதிரி நைட்டில் தூங்குறப்ப காஃபி டீ குடிக்கிறதாலும் இந்த தூக்கமின்மை வந்துட்டு இருக்குது. அப்புறமா வந்து குடல் பிரச்சனை, நரம்பியல் பிரச்சனை, இல்லை ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி இந்த மாதிரி டிசீஸ் இல்லை கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களும் தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த மருந்து மாத்திரை சில பேருக்கு எடுத்துக்கிட்டாலுமே தூக்கம் இல்லாமல் அவசரப்படுவாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா மரபியல் அல்லது சில பேர் வந்துட்டு இருக்கிற மரபியல் காரணமாகவும் தூங்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூக்கமின்மை வந்துட்டு அவதிப்படுவாங்க. மனசை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், எப்படிலாம் தூங்கலாம், தூக்கம் வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணிகள் வந்துட்டு நம்ம இதில் பார்த்தோன்னா, தூக்கம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மூடி ஏதாவது ஒன்று ப்ரே பண்ணணும். இல்லை மனசில் எதுவும் வச்சுக்காமல் மனசை க்ளீன் பண்ணிட்டு நம்ம படுத்தோன்னவே நல்லா தூக்கம் வந்துடும். ஏதோ ஒரு எண்ணங்களோ இல்லை மன அழுத்தமோ பிரச்சனைகளோ நம்ம நினச்சிட்டே தூங்கும்போது தூக்கம் வராது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் கரெக்டாக இருந்தால் உடலும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா தூக்கம் அல்லது நித்திரை என்பது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு இயல்பான ஓய்வு நிலைன்னு சொல்கிறாங்க. ஓய்வு ரெஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே பாலூட்டிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுக்குமே வந்துட்டு தூக்கம்ன்றது ஒரு அத்தியாவசியமாக தான் இருக்குது. இந்த தூக்கம் வந்துட்டு 2 வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ரெம் அல்லது கண் அசைவு அல்லது ரெம் அல்லாத தூக்கம், ரெண்டு டைப்பாக பண்ணுறாங்க. தூக்கமின்மையின் முக்கியத்துவம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் வந்துட்டு பயன்படுது. இதய நோய்களோ சர்க்கரை நோய்களோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த தூக்கம் வந்து முக்கியமாக பயன்படுது. தூக்கத்தை மேம்படுத்துவதற்கு வழிகள் பார்த்தோம்னா திரை நேரத்தை குறைத்துள்ளது. சில பேர் வந்து செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காமல் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் செல்ஃபோன் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்ட் டைமில் போய் படுத்தோன்னா நல்லா தூங்கிட்டோன்னா உடம்பு வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இரவில் தூக்கம் வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகலில் வந்துட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நைட் டைமில் வந்து அதிகமாக ஃபுட் எடுக்காமல் இருந்தாவே நல்லா தூங்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பழக்க வழக்கங்கள்னு பார்த்தோன்னா பகல் நேரம் நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு நல்லா மிதமான வேலைகள் வந்து செய்யணும். அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா மன அழுத்தம் மனசில் எதுவும் வச்சுக்காமல் போய் தூங்கணும். அப்புறம் வந்து கலைப்பொருட்கள் இதெல்லாம் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒர்க் மனசில் சிம்பிளாக வச்சுக்கிட்டாவே நல்லா தூக்கம் வரும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாமல். அப்புறம் வந்துட்டு பகலில் தூக்கம் வராமல் எப்படி பார்த்துக்கணுன்னாக்கா, சாப்பிட்ற நேரம் இல்லை முழிச்சிட்ருக்கிற டைமு உடற்பயிற்சி இல்லை நைட்டில் அதிகமாக தூங்கணுன்னா பகலில் அதிகமாக தூங்க மாட்டோம். இல்லை உடற்பயிற்சி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ யோகா தியானம் எல்லாம் பண்ணோன்னா பகல் டைமில் வந்துட்டு தூங்காமல் ஏதாவது மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு வேலைகளில் கவனம் செலுத்தினாவே நம்மளுக்கு பகல் டைமில் தூக்கம் வராது. அப்புறம் நல்லா தூங்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, உடற்பயிற்சி டைம் வந்து எவ்வளோ டைம் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். டே ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருந்தாவே நைட் டைமில் தூங்கிடலாம். அப்புறம் வந்துட்டு தியானம், தூக்கமே ஒரு சிறந்த தியானம்னு சொல்கிறாங்க. தலையிலாமா. தேங்க்யூ.